ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோங்க. நேற்றும் இன்றைக்கும் எடுத்து நான் ஜாயின் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்கூல் பேக்கு பசங்களுக்கு வாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா போன வீடியோவில். அதான் பேக் வந்து வசீம் பாட்சா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வசீமுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வசீம் வந்து எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறனால அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. பாட்சாவுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து விட்டோமாக்கும் ஸ்கூல்லே புக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் சரி அவனுக்கு அவங்க கொடுத்துட்டோமா வாங்கிப்பான்னு சொல்லிட்டு வசீம் மட்டும் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். வசீம் ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்டா, அவனுக்கு வந்து வெளியூரில் வந்து நான் அடுத்த வருஷம் 8 முடித்தோன்னே சேர்க்கலாம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை கேட்டேனாக்கும், அவனுக்கு பஸ்ஸுனால பிடிக்காது. பஸ்ஸு வேணும்னா கார்லாம் பிடிக்கவே பிடிக்காது. போனால் வாமிட் பண்ணிடுவான். அதனாலவே எங்கேயுமே சேர மாட்டான். நான் இங்கேயே படிச்சுக்கிறேங்குவான். சரி உனக்கு கொஞ்சம் ஒரு 10 தடவை ஒரு மாதம் வரைக்கும் போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாமிட் பண்ணத்தான் செய்வேன். போக போக சரியாயிரும். இன்ஷால்லா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் அவன் ஸ்கூல் மாற்றணுண்டு. அதுக்கு மாதிரி தெரில பார்க்கலாம். இப்போ அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ரெடிமேட்டில் தான் ட்ரெஸ்ஸு வசீமுக்கு வந்து வாங்கினேன். ஓகேங்களா. அவனுக்கு எப்போயுமே வந்து நான் துணி எடுத்துலாம் எங்கள் ஊரில் நிறைய தப்பாங்க. நான் வந்து ரெடிமேட்டில் தான் எடுப்பேன். எப்போயுமே ரெடிமேட்டில் எடுத்து அதில் ஒரு அடிநஷ்டமாக்கும் நமக்கு அது நல்லா பேக் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. அதை சரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து ஜிகர்தண்டா செஞ்சாங்க. ஆனால் சொதப்பிடுச்சுங்க. நாங்கள் செய்கிற ஜிகர்தண்டா இது கிடையாது. நோம் டைத்தில் செய்வோம், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மிஷினோட சரியாக ஊரில் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குளிங்க அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குடிக்கிற போது தோணுதா, சரி எடு நம்ம தானே குடிச்சிக்கலாம் சொல்லிட்டு ஜிகர்தண்டா குடிக்க போகிறோம். இது ஐஸ்கிரீம் செய்ய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மிஸ்ஸிங் ஐஸ்கிரீம் செம்மையாக வெயிட் அடிக்குது. அதனால் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். ரொம்ப நாளாச்சுங்க நோம்பு கழிச்சு இப்போ குடிக்கிறோமா. டேஸ்ட்டு வித்தியாசமாக அப்போ உன்ட்ட முடி வெட்ட சொன்னல, ஏன் முடி வெட்டலை? காலையிலே போய் பேக் வாங்கும்போது முடி வெட்ட கட் பண்ண சொன்னேங்க. ஆனால் கட் பண்ணாமல் வந்துட்டான். நாளைக்கு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இதுதான் சரி. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல எடுத்த வீடியோங்க. காலைல வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. நல்லா குருவி சத்தம்லாம் சூப்பராக கேட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதோட எந்திரிச்சு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணாலும் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு பார்த்தா எனக்கு சரியான தலைவலிங்க. எப்போயுமே இப்படி தலைவலி நான் வலிச்சதே இல்லை. என் பொண்ணு வந்து கொஞ்சம் நேரம் தைலம் தேய்ச்சி விட்டுச்சு. அப்படி இருந்து கொஞ்சம் விடுற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட சரி அது தூங்கிடுச்சு. நம்ம உசுப்பி அதை பாவம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். நான் சரியான நானே தலையை அமைக்கிட்டே தூங்கினேங்க. என்ன பண்ணுறது, தூங்கவே இல்லை. விடிய என்னென்னே தெரில. சரி காலை ஸ்கூலுக்கு எந்திரிக்கணுமே சொல்லிட்டு பாச்சாவும் தெரில, நேற்று தூங்கலை. என்னன்னு தெரில, அவனுக்கு தூக்கம் வரல. முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறோமான்னு என்னன்னு தெரில. அவனும் தூங்கலை, முடிச்சு தான் இருந்தான். நானும் முடிச்சுட்டே இருந்தேன். அதோட சரிஞ்சிட்டு காலை இப்போ சமையல் பண்ண வேண்டிய வசீமை வந்து உசுப்பி விட்டேன். ஏன்னா மதரசா கிளம்பணும் இல்லையா. அவன் மாசா போயிட்டு 7 மணிக்கு வருவான். 7 மணிக்கு வந்து அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிப்போ கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்சு என்ன செய்யலாம் பார்க்கும்போது முதல் நாள் வேறு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் கொண்டு அப்படி பிடிக்காதனால சரி வீட்டில் வந்து நம்ம மகாராஷ்டிரா வாங்கிட்டு வந்த அரிசி இருந்துச்சா ரைஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நைட்டே வந்து நான் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன். எப்பயுமே பார்த்திங்கனாக்கோ காலைல நம்ம கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்கிறனால நைட்டே வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சு வச்சுருவேன். டக்குன்னு காலைல வேலையை டக்குன்னு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தூக்கி இன்றைக்கி இடம் தெரில, அந்த கேரட்டு கூட பார்த்தா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. நான் போய் பார்க்குற ஃப்ரிட்ஜில் வந்து அதை வந்து கூலிங்கை வந்து கூட்டி வச்சுருக்காங்க. யார் செஞ்சாங்க தெரியல. நேற்று வந்து ஜிகர்தண்டா செஞ்சாங்களா, கூலிங் சீக்கிரம் ஆகிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து அதிகப்படுத்தி வச்சுட்டு நினைக்கிறேன். நான் கவனிக்கவே இல்லை. என்னடா காலைல பீன்ஸும் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, என்னது கேரட்டும் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்குறேன் இங்கே அதிகமாகிடுச்சு. அதோட போய் அதையும் கம்மி பண்ணி வச்சுட்டு சரி என்ன பண்ணுறது. ஆனால் ஓரளவு ஓகே பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதோட நான் பூண்டு வெங்காயம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ரைஸுக்காண்டி. அதோட அங்கேருந்து கத்திக்கிட்டே இருந்தேன். வசீம் எந்திரி வசீமும் மதரசா கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவனும் எந்திரிச்சிட்டு போய் இப்போ நாஷ்டாவுக்கு என்ன செய்யலாம் பார்த்தா சேமியாண்டா பிடிக்கும், சாப்பிடுவாங்க. சேமியா செஞ்சு பால் ஊற்றி கொடுத்தாங்க பாச்சாக்கு பிடிக்கும். நாங்கள் மற்ற எல்லாருமே அங்கே சேமியா வசீம் எல்லாரும் நாங்கள் நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் சேமியா வாங்கிட்டு சொல்லிட்டு சேமியாவும் பால் வாங்க சொன்னேன். சைடில் வந்து சாப்பாடை வச்சேன். இந்த சாப்பாடு அரிசினால் வந்து டக்குன்னு வெந்துடும்.
ஈஸியாக இருக்கும். எப்பயுமே முதல் நாள் வந்து கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க வேண்டியிருக்கும். ஏன்டா ஃபஸ்ட் டைம் இல்லையா, அது போயிட்டு இனிமேல் போயிட்டே இருந்தாங்களுக்கும் நம்ம அந்த நேரம் கரெக்டாக தெரிஞ்சிடும். இது ஃபஸ்ட் நாள்னால டைம் ஆயிரும் சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சாச்சு. எப்பயுமே பாச்சா வந்து போகும்போது அவசரப்பட்டுகிட்டே இருப்பான். டைம் ஆச்சு மம்மி டைம் ஆச்சுங்குவான். அந்தளவு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை. ஃப்ரீயாக ஒரு 1/2 அன் உட்காந்து கொஞ்சம் தரம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தான். பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாட்டு அவசரப்பட்டு சாப்பிடக்கூட மாட்டான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டக்குன்னு வேலைலாம் முடிஞ்சனால இப்போ இந்த ரைஸ்னால எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எதுக்கு தேடுற? அந்த மேலே இருக்காது யார் பேக்கு? உன் பேக்கு என்ன கலரு? இங்கே பார்த்தீங்கன்னா வசீம் வந்து ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா தேடுறேன்னு கேட்டேன். என்னமோ பேக்கில் என்னமோ வச்சுருந்தானா. அது போட்டு 1 மாதம் ஆச்சு. அது இப்போ தான் போய் தேடிக்கிட்டு கிடக்கான். அதோட சைடில் அந்த ரைஸ் வந்து வடிச்சு பார்த்தீங்களா, இந்த ரைஸ் வந்து வடிக்கல. அப்படியே வடிகட்டில் கொட்டணும் அப்படியே தண்ணி அழகாக வடிஞ்சிருச்சு. அதை நம்ம ஆறுறதுக்கும் ரைஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதோட சைட்லேயும் பாலை காய்ச்சிட்டு இப்போ வந்து நான் சேமியாவை ரெடி பண்ண போகிறேன். அங்கே பாச்சா வந்து எந்திரிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி இப்போ சேமியாவை டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாச்சா குளிக்க போறியா? இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. போட்டு கொடுத்தா சாப்பிட்டு அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவான். இப்போ ஆல்ரெடி வந்து பால் வந்து காய்ச்சியாச்சு. இது சைடில் இறக்கி வச்சுட்டு நம்ம ரைஸு செய்ய வேண்டியதான். ஏன்னா இது சாப்பிடணுன்னா நம்ம டக்குன்னு ரைஸ் செஞ்சிடலாம். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நான் சேமியா செஞ்சுட்டேன். வெளியே வேறு பாத்திரம் கிடக்கு, அது வேறு தேய்க்கணும். பசங்களெலாம் அனுப்பி வச்சுட்டு, பசங்களெல்லாம் சொல்ல முடியாது, பாச்சா மட்டும் அனுப்பி வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க பாருங்கள். அதோட சேமியா ரெடி ஆகிடுச்சு. பாச்சா சாப்பிடேன் கேட்டேன். சரிங்க மாமிங்கிட்டு இருந்தான். அதோட சரி நான் தாளிச்சு விட்டு வந்துடுறேன். ரைஸு கொஞ்சம் விட்டு அடுப்பில் கடாயை வச்சு அதுக்கு வெங்காயம், அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சதுங்க. நம்ம என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ண முடியும் ரைஸ், அதை மாதிரி செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாச்சா பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ரைஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு சரி நம்ம சேமியா வச்சு கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. அவனுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறேன். போட்டு கொடுத்தா அவன் பொறுமையாக சாப்பிடுவான். சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது போட்டு கொடுத்துட்டு நம்ம ரைஸை செய்ய வேண்டியது தான். அது பீன்ஸ் கேரட் எப்பயும் வந்து முட்டைக்கோஸ் வாங்குவேன். இந்த வாட்டி முட்டைக்கோஸ் வாங்கலை, வெறும் பீன்ஸ் கேரட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பழத்துக்கு லைட்டாக கொஞ்சம் கரிச்சுன்னு சாப்பிடும்போது வாயில் பட்டது நல்லாயிருக்கும். அதோட பீன்ஸு கேரட்டு சேர்த்துட்டு 2 முட்டை கொத்தி ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டேன். ஃப்ரேஸ் பொடி வைக்க பார்த்தீங்கன்னா கடையில் அது வாங்கி சேர்த்துட்டாங்க. அந்த ஃப்ரேஸ் சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு வந்து. அதே எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சுட்டு. வா, நீ என்ன செய்கிற? சாப்பிடு. சரி, இப்போ வந்து ரைஸில் ரெடி பண்ணிட்டேங்க. அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்தா பாருங்கள். சாப்பிடவே மாட்டாங்க. ஃபோன் 10 மணிக்கே தான் இருப்பான். சாப்பிட்றா நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வசீம் வந்து மாசா கிளம்பி போயிட்டான். அவன் மாசா போயிட்டு வந்தப்போ தான் சாப்பிடுவான் வசீம் வந்து. அதோட பாச்சாவுக்கு வந்து நான் இன்றைக்கி காசு கொடுத்து விடணுங்க. கொடுத்துட்டா தான் போய் புக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுக்க முடியும். அதுக்காண்டி காசு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு காசு எடுத்து கொடுத்தமாக்கும் அவனுக்கு தேவையானதை அவன் வாங்கிக்கிடுவான். என்ன ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாச்சாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டி அவன் பேக்கில் வச்சாச்சுங்க. அதை அவனுக்கு ஆயில் இருந்தால் பிடிக்காது. அது என்னடா இன்றைக்கி ரைஸ் தாண்டா ஆயிலெலாம் கொட்டாது அப்படின்னு கொடுத்துட்டேன். வசீமுக்கு வந்து போட்டு வச்சிட போகிறேன். போட்டு வச்சிட்டமாக்க வந்து அவன் வந்து சேமியா சாப்பிட்டு அவனை ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அவன் கூட நான் வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகணுங்க. அப்படியே அவன் கூட சேர்த்து போனமாக்கும் அவனை அனுப்பிவிட்டமாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் பேச்சு துணைக்கு நின்றுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அதுக்காண்டி அவன் கூட கிளம்பலான்னு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன்.
பாச்சாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நீ வசி வந்தோம் நம்மளும் கிளம்ப வேண்டியதுதான். வசியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேங்க. நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து மதரசா போகலான்னு ஒரு பிளான் வச்சாச்சு ஓகேங்களா. அதனால் அங்கே புக் வாங்க போயிட்டேன்னா வசீம் வந்து குளிச்சுட்டு மசாலா வந்து குளிச்சுட்டு அவராக சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார். வசீம் வசீம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் போகிறேன் நீ தான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி நானும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் மதரசா போக போகிறேன். எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நீ போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ வசீம் கூடயே போய் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. பாத்திரம் தேய்ச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என் பொண்ணு மட்டும் தூங்குது. இப்போ இதெல்லாம் சொல்கிறது எல்லாம் எடுத்து வைக்கணும். நீ கட்டிலுக்கு வந்து செமன்றதுக்காண்டி கொடுத்துருக்கு. நீ வரேங்க நாங்கள் என்னன்னு தெரியல. சரி கட்டில் இல்லாமல் பிள்ளை கீழே படிக்குது. என் பொண்ணு தான் படுக்கும். எனக்கு கீழே படுக்கனால இப்போ கட்டில் செமனை கொடுத்துருக்கு. இப்போ போய் நம்ம புது வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்ற போகிறோம். சேம் வசீம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. என் கூட தண்ணி ஊற்ற வந்தேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அடித்தாச்சா ஊற்றியாச்சா ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம்.